சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் சத்தியத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் மூலமாக இயேசுவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இங்கு நாம் ஓய்வு நாளை குறித்து படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முக்கியமான கற்பனைகளில் ஒன்று ஓய்வு நாளை குறித்ததான கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற விஷயத்தில் மிகவும் கருத்துள்ளவர்களாக காணப்பட்டார்கள். சாபத் என்றால் இளைப்பாறுதல், ஓய்வு என்று அர்த்தம். அந்த பிரமாணத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளில் இளைப்பாறினார்கள். தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் நாம் பார்ப்போமே ஆனால் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் யாவரும் இளைப்பாறுவதை நம்மால் காண முடியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகளை கொடுத்திருந்தார். அந்த நிபந்தனைகளை கை கொள்வதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கருத்துள்ளவர்களாயிருந்தார்கள். உதாரணமாக யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிப்போமே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்த நேரத்தில் ஓய்வு நாளில் அவர்கள் மன்னாவை என்ன செய்யக்கூடாது, சேகரிக்க கூடாது என்று தேவனால் கட்டளையை பெற்றிருந்தார்கள். இது ஓய்வு நாளுக்குரிய ஒரு நிபந்தனையாக தேவனிடத்தில் கட்டளை பெற்றிருந்தார்கள். இரண்டாவதாக, நீங்கள் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வரும்போது ஓய்வு நாளில் அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்கிற ஒரு கட்டளையை பெற்றிருந்தார்கள். மூன்றாவதாக, நீங்கள் யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு வருவீர்கள் என்றால், ஓய்வு நாளில் சமைக்கும்படியாக நெருப்பை மூட்டக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை பெற்றிருந்தார்கள். நான்காவதாக, தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஓய்வு நாளில் ஒரு மனிதன் பிரயாணம் செய்யும் போது அந்த பிரயாணம் செய்கிற தூரமும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் குறைக்கப்பட்டதாக காணப்பட்டது. அவர்கள் 5 3 மைல் தொலைவுதான் பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதாக காணப்பட்டது, அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஐந்தாவதாக, நீங்கள் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வசனங்களை வாசிக்கும் போது, ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் விறகு பொறுக்க போகும்போது அவன் பிடிபட்டதிலிருந்து ஓய்வு நாளின் பிரமாணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த வசனங்களிலே நம்மால் வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும்.
தெய்வ பிள்ளையே, ஆறாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாளில் சுமைகளை அவர்கள் சுமக்க கூடாது. இப்படியாக ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்கிற பிரமாணங்களை தேவனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரமாணங்களை கடைபிடிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார் என்று படிக்கிறோம். அப்பொழுது சீஷர்களுக்கு பசி உண்டாயிருந்தது. அவர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். இதை பரிசேயர் கண்டபோது இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறு உத்தரவாக இன்னொரு கேள்வியாக எழுப்புகிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதற்கு பல பிரமாணங்களையும் நிபந்தனைகளையும் தேவன் ஜனங்களுக்கு கொடுத்ததிலே சில சத்தியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் அந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளாமல் எழுத்தின்படி அதை நிறைவேற்றுவதிலேதான் மிகவும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள் எதற்காக, தேவன் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை கொடுத்தது எதற்காக என்கிற சத்தியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். எழுத்தின்படியாக கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளிலே காணப்படுகிற சத்தியங்கள் என்ன என்பதை ஜனங்கள் அறியாமலேயே அதை சொல்லுவார்கள், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் என்று சொல்லுவார்கள். அதை அப்படியே நிறைவேற்றும்படியாக கவனம் உள்ளவர்களாய் இருந்தார்களே அல்லாமல், அந்த கற்பனைகள், அந்த நியமனங்கள், அந்த பிரமாணங்கள், அந்த நிபந்தனைகள் எதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டது, அந்த நிபந்தனைகள் மூலமாக தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக விரும்பின சத்தியங்கள் என்ன என்பதை அன்றைக்கு ஜனங்கள் அறியாதவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆகவே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே தானே ஒரு முரண்பாடு உண்டாவதை பரிசேயர் கண்டபோது இயேசு கிறிஸ்துவை நோக்கி அதை ஒரு குற்றமாக, உம்முடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாத காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அதை ஒரு குற்றமாக எடுத்துரைத்த போது கர்த்தர் பரிசேயருக்கும், ஏன் இன்றைக்கு ஜீவிக்கிற ஜனங்களாகிய நமக்கும் ஓய்வு நாளிலே தேவன் கொடுத்த பிரமாணங்களின் மூலமாக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்பதை அந்நாளிலேதானே விளக்கி சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே ஓய்வு நாளை குறித்த பிரமாணங்களின் மூலமாக சத்தியங்களை விளக்கி சென்றபடியால் இன்றைக்கு நாம் அந்த பிரமாணங்களினாலே நாம் தடுமாறுவதில்லை. அந்த நிபந்தனைகளினாலே என்னென்ன காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு நாளை குறித்த பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்தாரேயானால், ஓய்வு நாளை குறித்த நிபந்தனைகளை கர்த்தர் கொடுத்தாரானால், அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டக்கூடியதாக அந்த நிபந்தனைகளும் அந்த பிரமாணங்களும் காணப்படுகிறது. அப்படியானால் ஓய்வு நாளை குறித்த நிபந்தனைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும், அந்த பிரமாணங்கள் அனைத்தும், அந்த நிபந்தனைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டக்கூடியதாகவும் காணப்படுகிறது. அந்த பிரமாணங்கள்,
அந்த கற்பனைகள், அந்த நிபந்தனைகள் இயேசு கிறிஸ்துவையே எப்படி சுட்டி காட்டுகிறது என்பதையும், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களையே அது சுட்டி காட்டுகிறது என்பதையும் இந்த ஓய்வு நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படி இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது எப்படி இந்த பிரமாணம் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்பதையும், எப்படி இந்த பிரமாணங்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை மனிதன் பெற்றுக்கொள்கிறான் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். பின்பு நீங்கள் மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறவர்களாக அல்ல, மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு விளங்கச் செய்கிறவர்களாகவும், அந்த பிரமாணங்களை தேவன் எப்படி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த ஓய்வு நாளை குறித்த தேவனுடைய அறிவை பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சில காரியங்களை தேவன் சுட்டி காட்டிவிட்டு சொல்லுகிறார். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லுகிறார். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகளெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள், அவைகளின் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை பற்றினது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தேவன் ஓய்வு நாளின் மூலமாக சொல்ல வருகிற சத்தியம் என்ன என்பதை சரியான விதத்திலே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே ஓய்வு நாள் உண்மையாக எதை காட்டுகிறது என்று விளங்கிக் கொள்ளும்படியாக சில காரியங்களை செய்தார். தெய்வ பிள்ளையே, தேவன் முழு உலகத்தையும் சிருஷ்டிக்கும்படியாக எத்தனை நாட்களை எடுத்துக்கொண்டார் என்றால் 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் தாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு இளைப்பாறுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் உண்டாகும் என்று ஒரு கேள்வி தாம் தம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் சிருஷ்டித்து முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதை செய்து நிறைவேற்றினாரோ அப்பொழுதே அவருக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்து முடித்த பின்பு கர்த்தருக்கு இளைப்பாற முடியும். முதலாவது, நீங்கள் கர்த்தர் சிருஷ்டித்த வானத்தையும் பூமியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டித்த பின்பு விழுகை உண்டானது. விழுகையினாலே அவர் பூமியை கண்டபோது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமானதாக கண்டார். ஆகவே தேவன் மறுபடியுமாக சிருஷ்டிப்பின் வேலையை செய்ய வேண்டியதாயிற்று. அதுபோல மனிதனையும் தேவன் சிருஷ்டித்தார். மனிதனும் என்ன செய்தான் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் விழுகை உண்டானது. ஆகவே தேவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டாகிறது. மனிதனையும் மீண்டும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் சிருஷ்டிக்க வேண்டும், புதுமையாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு தேவனிடத்திலே காணப்படுகிறது. ஆகவே அந்த பொறுப்பை கர்த்தர் நிறைவேற்றும் போது கர்த்தர் இளைப்பாறுவார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன காரியத்தை நிறைவேற்றும்படியாக எண்ணுகிறாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது இளைப்பாறுதல் உண்டாகும். அந்த காரியத்தை
தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஓய்வு நாளிலேயும் நிறைவேற்றுவார். அப்பொழுது ஓய்வு நாளிலேயும் நமக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் உண்டாகும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், மற்ற நாட்களுக்கு எப்படி நான் ஆண்டவராய் இருக்கிறேனோ அதே போல ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். ஆகவே ஒரு மனிதனும் ஓய்வு நாளில் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டாம் என்று சொல்வானேயானால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓய்வு நாளிலேயும் சில பணிகளை நிறைவேற்ற வேண்டுமா இருக்குமே, ஆனால் அதை நிறைவேற்றுவது நலமாயிருக்கும், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், அது உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொண்டு வரும். நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறேன். இதை அறியாமல் கர்த்தாவே நீர் ஓய்வு நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பணியையும் நிறைவேற்ற வேண்டாம் என்று ஒரு மனிதன் சத்தியத்தை அறியாமல் தடையாய் இருப்பானே, ஆனால் அந்த மனிதன் ஓய்வு நாளிலே தேவன் கொடுத்த பிரமாணங்களின் மூலமாக நிறைவேற்றும்படியாக எண்ணின சத்தியங்களை அறியவும் இல்லை, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாகவே காணப்படுவான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வேலை நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே உங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய இளைப்பாறுதல் வருவதை அறிந்து கொள்வீர்கள். ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணங்களும் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காண்பிக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போது ஜனங்கள் தங்களை தேவனுடைய செயலுக்கென்று ஓய்வு நாளிலேயும் ஒப்பு கொடுப்பார்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். தேவனுடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைவார்கள். இளைப்பாறுதலோடு காணப்படுவார்கள். இப்படிதான் ஓய்வு நாளிலேயும் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் சில திருஷ்டாந்தங்கள் மூலமாக தியானிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று நாம் தியானிக்கும் போது, ஓய்வு நாளிலேயும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். ஓய்வு நாளிலேயும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன? ஓய்வு நாளிலே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவது நியாயமா? ஒரு கேள்வி. ஓய்வு நாள் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அல்லவா? ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அல்லவா? என்றால் இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவது நியாயமா? ஒரு கேள்வி. இங்கேதான் கர்த்தர் ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். நான் செய்ய வேண்டிய பணியை ஓய்வு நாளிலேயும் செய்யும்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவன் ஓய்வு நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சுகத்தை அவன் ஓய்வு நாளிலே பெற்றுக்கொண்டு இளைப்பாற முடியாது. என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியத்தை ஓய்வு நாளிலேயும் பெற்றுக்கொண்டு சுகமாய் இருக்க முடியாது. ஆகவே நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன். ஓய்வு நாளிலேயும் என்னுடைய பணியை செய்கிறேன். ஓய்வு நாளிலேயும் ஜனங்களை சுகமாக்குகிறேன். ஓய்வு நாளிலேயும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஜனங்களுக்கு ஓய்வு நாளுக்கு தேவன் கொடுத்த பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படுகிற சத்தியங்களை விளக்கி காட்டக்கூடியவராய் இருந்தார். உதாரணமாக, முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆகவே ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்றால்,
தேவன் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை ஓய்வு நாளின் பிரமாணமாக கொடுத்திருக்கிறார். தேவன் இப்படி பிரமாணங்களை ஓய்வு நாளுக்குரிய நிபந்தனையாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நன்மை செய்ய வேண்டிய இடங்களிலேயும் கூட நன்மை செய்யாமல், இரக்கத்தை காண்பிக்க வேண்டிய இடத்திலேயும் கூட இரக்கம் செய்யாமல், அவர்கள் சத்தியங்களை அறியாமல் எழுத்தின்படியாக ஓய்வு நாளுக்குரிய பிரமாணங்களை ஆசரிக்க கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே ஓய்வு நாளுக்குரிய பிரமாணங்களை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட கருத்துக்களை சரியான விதத்திலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்தியங்களை சரியான விதத்திலே வெளிப்படுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்த போது சூம்பின கையுடைய மனுஷனை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். அங்கே ஒரு காரியத்தோடு ஒப்பிடுகிறார். ஒரு ஆடு ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானா? ஒரு ஆடை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்தவன். ஆகவே ஓய்வு நாளிலேயும் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது அது நியாயம்தான் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது மனுஷன் தன்னுடைய ஜீவியத்திலே தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பவுல் அங்கே சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கும் போதும் அதை தொடர்ந்து அடுத்த அதிகாரத்தையும் படிக்கும் போதும் அவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த சத்தியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒரு போராட்டம் உண்டாயிருக்கிறதாம். அந்த போராட்டம் எதனால் உண்டாகிறதாம்? மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ பிரமாணத்தினால் உண்டான போராட்டம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் காணப்படுகிற பாவ பிரமாணத்தினாலே ஒரு போராட்டம் உண்டாகிறது. அந்த பாவ பிரமாணம் என்ன செய்கிறதா? மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அவனை நன்மை செய்ய விடாமல் அந்த பாவ பிரமாணம் என்ன செய்கிறதா? தீமையே செய்ய வைக்கிறதா. ஆகவேதான் கர்த்தர் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்றால், தேவன் மனிதனை பாவ பிரமாணத்திலிருந்து என்ன செய்கிறார்? விடுதலையாக்கி ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி மாம்ச சிந்தனையினாலே உண்டாகிற மரணத்தை போக்கி ஆவியின் சிந்தனையினால் உண்டாகிற ஜீவனையும் சமாதானத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கும் மனிதன் பாவ பிரமாணத்திலே கட்டப்பட்டிருப்பானே ஆனால், இன்றைக்கும் மனிதன் தேவன் கொடுத்த பிரமாணங்களையே சரியாக விளங்கி கொள்ளாதவனாக காணப்படுவானே ஆனால், இன்றைக்கும் மனிதன் தேவன் கொடுத்த நிபந்தனைகளை சரியாக அறிந்து கொள்ளாதவனாக காணப்படுவானே ஆனால், ஓய்வு நாளிலேயும் செய்ய வேண்டிய நன்மைகளை அவன் செய்யாமல் தேவன் விரும்பாத காரியங்களையே செய்யக்கூடியவனாக காணப்படுவான். அதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருந்து எப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு வரும்படியாக நன்மை செய்கிறேனோ, சூம்பின கையுடைய மனிதனை எப்படி நான் சொஸ்தமாக்குகிறேனோ, அவன் நற்கிரியைகளை செய்யும்படியாக அவனுடைய வாழ்க்கையை புதுமையாக்குகிறேனோ, அதே போல தேவனை அறிந்த தெய்வ ஜனமே, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட தெய்வ ஜனங்களே, மறுபடியுமாக உங்களுக்குள்ளே பாவ பிரமாணம் போராடுகிறதாக உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தாமல் நன்மை செய்ய வேண்டிய இடங்களிலே தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் என்கிறார். அப்பொழுது நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு செல்லக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அப்படியே நானும் ஓய்வு நாளிலேயும்
ஜனங்களுக்குள்ளே இளைப்பாறுதலை கொண்டு செல்லக்கூடியவராக காணப்பட்டேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்கள், ஓய்வு நாளிலேயும் ஒரு மனிதன் நற்கிரியைகளை செய்ய முடியாதவனாக சூம்பின கையை உடையவனாகவே காணப்படுவானே, ஆனால் அவன் தேவ சமாதானத்தை பெற்றவனாக இருக்க முடியாது. தெய்வ சந்தோஷம் உள்ள மனிதனாக காணப்பட முடியாது. தேவனிடத்திலிருந்து இளைப்பாறுதலை பெற்ற மனிதனாக அந்த ஓய்வு நாளிலே காணப்பட முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார்? ஓய்வு நாளிலேயும் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணியை செய்யக்கூடியவராக, மனிதனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். நன்மை செய்ய வேண்டிய இடத்திலே ஓய்வு நாளிலேயும் நன்மை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அதன் மூலமாக ஓய்வு நாளின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிறது என்பதை தேவன் விளங்கச் செய்தார். நீங்கள் கேட்பீர்கள், எப்படி இயேசு கிறிஸ்துவை ஓய்வு நாளின் பிரமாணம் சுட்டி காட்டுகிறது என்று நீங்கள் ஒருவேளை கேள்வியோடு காணப்படலாம். இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். அப்படியானால் ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை சுகப்படுத்தி, ஓய்வு நாளிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை கொடுத்து இளைப்பாறுதலை கொண்டு வருகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே தேவனால் கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளுக்குரிய பிரமாணங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளுக்குரிய நிபந்தனைகள் எல்லாம் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதையும், தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பதின் மூலமாக ஓய்வு நாளிலேயும் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்கிற சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே விளங்க செய்யக்கூடியவராய் இருந்தார். அப்படியானால் எழுத்தின்படியாக பிரமாணங்களை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட சத்தியத்தை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்து இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருப்பானே ஆனால் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதற்கு இந்த பிரமாணங்களை பிரயோஜனப்படுத்தாமல், இந்த பிரமாணங்கள் ஓய்வு நாளிலேயும் நன்மை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாக காணப்படுவான். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அந்த சூம்பின கையை உடைய மனுஷனை குழியில் விழுந்த ஆட்டிற்கு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். முற்காலங்களிலே நீங்கள் எல்லாரும் வழிதவறி போன ஆடுகளை போல காணப்பட்டீர்கள். முற்காலங்களிலே நீங்கள் எல்லாரும் வழிதவறி போன ஆடுகளை போல காணப்பட்டீர்கள். முற்காலங்களிலே நீங்கள் நற்கிரியைகளை செய்ய இயலாதவர்களாக, உங்களுடைய கைகள் சூம்பின கைகளை போல காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். கர்த்தர் நீங்கள் சூம்பின கைகளை உடையவர்களாக, நற்கிரியைகளை செய்ய இயலாதவர்களாக காணப்படுவதை விரும்பவில்லை. ஆகவே கர்த்தர் உங்களை சுகமாக்கினார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் தேவனால் சுகம் பெற்றவர்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றவர்கள். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், ஓய்வு நாளிலேயும் மற்ற ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர்களாக, நன்மை செய்ய வேண்டிய இடங்களிலே நன்மை செய்கிறவர்களாக, தேவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நன்மை செய்ய வேண்டிய இடங்களிலே நன்மை செய்யாமல் பாவ பிரமாணத்திற்கு கட்டப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துவீர்களானால், இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தினால் உண்டான சத்தியங்களை அறியாதவர்களாகவே காணப்படுகிறீர்கள். தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். கர்த்தாவே, ஓய்வு நாளிலேயும் மற்ற ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனாக காணப்பட கிருபை தாரும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஓய்வு நாளிலேயும் நற்கிரியைகளை செய்யக்கூடிய மனிதர்களாக விளங்கச் செய்வார். இரண்டாவதாக, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமாய் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அனுப்பி சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. தெய்வ பிள்ளையே, இங்கே இன்னொரு காரியத்தை படிக்கிறோம். நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் ஓய்வு நாளிலே காணப்படுகிறான். கர்த்தர் அவனை சொஸ்தமாக்குகிறார். சொஸ்தமாக்கிவிட்டு ஒரு காரியத்தோடு ஒப்பிடுகிறார். உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்று கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, கழுதை சுமை சுமக்க கூடியது. ஆனால் இந்த இடத்திலே கழுதை எங்கே விழுகிறது? துறவிலே விழுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு கழுதை துறவிலே வீழாது இருக்க வேண்டுமானால் அது என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதல் உள்ளதாக காணப்பட வேண்டும். அப்படியானால் இது ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், மீறுதலின் பாவம். மீறுதலின் பாவம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் வழிதவறி போய் குழியில் விழுவதற்கு காரணம் என்ன? மீறுதல். பெற்றோருடைய நல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல காரியங்களை சொல்லுகிறார் என்றால் அந்த நல்ல காரியங்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. தேவன் நல்ல பிரமாணங்களை வைத்திருப்பாரே, ஆனால் அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஆகவே அவர்கள் கீழ்ப்படியாமையின் மூலமாக, மீறுதலின் பாவங்களை செய்வதன் மூலமாக குழியிலே போய் விழுகிறார்கள். அதுதான் இந்த கழுதை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மீறுதலின் பாவத்தோடு கர்த்தர் கழுதையை ஒப்பிட்டு காட்டுகிறார். தெய்வ பிள்ளையை, இரண்டாவது ஒரு எருதையும் கூட சுட்டி காட்டுகிறார். எருது என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால், எருது எஜமானனுடைய வார்த்தைகளுக்கு அசட்டை பண்ணுமே, ஆனால் அந்த அசட்டை பண்ணுகிற பாவம் அந்த எருதை எங்கே கொண்டு போய் விழச் செய்யும் என்றால் குழியிலே போய் விழச் செய்யும். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் நல்ல வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறபடியினால் குழியிலே போய் விழுகிறார்கள். ஆகவேதான் நாம் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று படிக்கிறோம். அப்படியானால் கழுதையானாலும் சரி, எருதானாலும் சரி, ஒரு மனிதனோடு ஒப்பிடும் போது மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு நாளானாலும் நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நல்ல பிரமாணங்களை அறிந்தும் அசட்டை பண்ணுவானே ஆனால், நல்ல பிரமாணங்களை அறிந்தும் அந்த பிரமாணங்களை மீறுவானே ஆனால், அந்த மனிதன் குழியிலே வீழ்ந்த மனிதனாக காணப்படுவான். கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை சுட்டி காட்டுகிறார். முன்பு நீங்கள் எல்லாரும் குழியிலே விழுந்த கழுதையை போலவும் குழியிலே விழுந்த எருதை போலவும் தான் காணப்பட்டீர்கள். ஆனால் தேவன் செய்த மகத்துவமான அற்புதம் என்ன தெரியுமா? குழியில் இருந்த கழுதையை போல காணப்பட்ட உன்னை, குழியிலே விழுந்த எருதை போல காணப்பட்ட உன்னை தூக்கி எடுத்தார். அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஓய்வு நாளிலேயும் தாம் செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்யாமல் இருக்கவில்லை. ஓய்வு நாளிலேயும் தாம் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருக்கவில்லை. ஓய்வு நாளிலேயும் சுகமாக்கினார். ஓய்வு நாளிலேயும் நீர்க்கோவை வியாதி பிடித்திருந்த மனிதனை, அவன் குழியில் விழுந்த கழுதையை போல காணப்பட்டான். அவன் குழியிலே விழுந்த எருதை போல காணப்பட்டான். வியாதி என்கிற குழியிலே அவன் வீழ்ந்திருந்தான். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருந்த கர்த்தர் நன்மை செய்ய வேண்டிய இடத்திலே நன்மை செய்யக்கூடியவராயிருந்தார். அந்த நீர்க்கோவை வியாதி பிடித்திருந்தவனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை
ஓய்வு நாளிலே கொண்டு சென்றார். இளைப்பாறுதலை கொண்டு செல்ல வேண்டிய ஓய்வு நாளிலே நான் ஓய்ந்திருப்பேன் என்று சொல்லி அவர் தம்முடைய பணியை செய்யாமல் இருக்கவில்லை. தாம் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்தால்தான் தமக்கும் இளைப்பாறுதல் உண்டு என்பதை விளங்கச் செய்யக்கூடியவராக வியாதியஸ்தனாயிருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதிகளை நீக்கினார், இளைப்பாறுதலை கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையிலே புதுமையான காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்டாக்கி வருகிறார். இன்றைக்கும் மனிதனை மீட்டெடுத்து ரட்சித்து தம்முடைய சிருஷ்டிப்பின் வேலையை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றி வருகிறார். ஆகவேதான் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியினால் துறவிலே காணப்பட்ட உங்களை, குழியிலே காணப்பட்ட உங்களை தேவன் தூக்கி எடுத்தார். ஆகவேதான் நாம் படிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாடலை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் தேவன் சுகமாக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் கீழ்ப்படியாமையினாலே துறவிலே காணப்படுகிறீர்களா? இன்றைக்கும் நீங்கள் அசட்டை செய்கிற பாவத்து நிமித்தமாக இன்றும் துறவிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாளிலேயும் உன்னை சுகப்படுத்தி உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறேன் என்கிறார். நீ கர்த்தரை விசுவாசிப்பாயானால், நீ தேவனை விசுவாசிப்பாயானால் உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் என்கிற தேவன் மேன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தெய்வ பிள்ளையே, மூன்றாவதாக யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 8ம் 9ம் வசனங்களை வாசிக்கும் போது நாம் அங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை காண்கிறோம். தெய்வ பிள்ளையே, அங்கேயும் கூட அந்த மனுஷனை இயேசு என்ன செய்கிறார் என்றால் சொஸ்தமாக்கினார். அதுவும் கூட ஒரு ஓய்வு நாளாக காணப்பட்டது. நாம் முதல் 2 சந்தர்ப்பங்களை தியானித்தோம். ஆனால் இந்த 3வது சந்தர்ப்பம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. இந்த 3வது சந்தர்ப்பத்திலே காணப்படுகிற வியாதியஸ்தன் 38 வருஷமாக காணப்படுகிறான். அவன் முற்றிலுமாக சப்பானியாக காணப்படுகிறான். அவனால் எழும்பி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இப்படியும் கூட அநேகர் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட அநேகர் இந்த 38 வருடமாக சப்பானியாக காணப்பட்ட மனுஷனை போல நடந்து கர்த்தரிடத்தில் வர இயலாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு 2 கால்களும் உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறார்கள்? சப்பானிகளாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊனமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த 38 வருடங்கள் எப்படி சப்பானியாக இந்த மனிதன் காணப்பட்டானோ அப்படியே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சப்பானிகளாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒரு அற்புதம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து அவன் அண்டையிலே செல்கிறார். எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். அந்த மனிதன் சுகமானான். பின்பு அந்த மனிதனை கர்த்தர் எங்கே சந்தித்தார் என்றால் தேவாலயத்திலே சந்தித்தார். ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார். அந்த நல்ல ஆலோசனை என்ன? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அநேக வியாதிகளுக்கு பின்னாக பாவம் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளை, அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி உண்டாயிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்கிற பாவம் தான். தெய்வ பிள்ளையே, ஆனாலும் முற்காலங்களிலே நீங்கள் பாவங்களிலே காணப்பட்டீர்கள், அக்கிரமங்களிலே காணப்பட்டீர்கள். நடக்க முடியாத 38 வருடமாக சப்பானியாயிருந்த மனிதனை போல காணப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து
இரக்கமுள்ளவராயிருந்தார். அவர் உங்களை தேடி வந்தார், உங்களை சுகப்படுத்தினார். எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு எழுந்திரு என்றார், சௌக்கியப்படுத்தினார். அதோடு உங்களை விட்டுவிடவில்லை, அதோடு விட்டுவிடவில்லை, ஒரு ஆலோசனை கொடுத்தார். இனி பாவம் செய்யாதே. மீட்டு ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். நீ தேவனாலே சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், நீ தேவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்ட சகோதரியாக காணப்படுகிறாய். முன்னிலும் மிகுதியான கஷ்டங்கள் உன் வாழ்க்கையிலே வராதபடி, முன்னிலும் கொடிதான வியாதிகள் உன் வாழ்க்கையிலே வராதபடி இனி பாவம் செய்யாதே என்கிறார். தேவாலயத்திலே சௌக்கியமாக்கப்பட்டு காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். முற்காலங்களிலே உண்டான வியாதிகள், முற்காலங்களிலே உண்டான பலகீனங்கள், முற்காலங்களிலே உண்டான கஷ்டங்கள் உன் வாழ்க்கையிலே வராதபடி, முன்னிலும் அதிக கேடான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே வராதபடி இனி பாவம் செய்யாதே என்கிறார். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினால் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாயிருக்கலாமா என்று ஒரு கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளிலேயும் பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கக்கூடியவராயிருக்கிறார். ஓய்வு நாளிலே மனுஷகுமாரன் மனிதனுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு செல்லும்படியாக தம்முடைய பணியை செய்யக்கூடியவராயிருக்கிறார். தம்முடைய பணியை செய்து முடித்து தாம் இளைப்பாறுவேன் என்கிறார். பிரமாணங்களை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நிபந்தனைகளை சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் 3 திருஷ்டாந்தங்களை தியானித்தோம். 4வதாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டார் என்றால், இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே எங்கே இருந்தார்? ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 10ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இயேசு கிறிஸ்து இந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீயை காண்கிறார். எவ்வளவேனும் அவளால் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சந்தர்ப்பத்திலேயும் தேவன் தம்முடைய பணியை, நன்மை செய்கிற பணியை, ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொண்டு போகிற பணியை ஓய்வு நாளிலேயும் நிறைவேற்றுவதை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் முற்காலங்களிலே நீங்களும் கூட அடிமைத்தனத்தின் ஆவியினாலே கூனி குறுகி காணப்பட்டீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும், நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு வந்தார். நீங்கள் பாடினீர்கள், இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. முற்காலங்களிலே இளைப்பாறுதல் இல்லாமல் சிலர் ஓய்வு நாளிலேயும் தேவாலயத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் கண்டார், கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் சுகமாக்கினார்,
கர்த்தர் ஓய்வு நாளிலேயும் தம்முடைய பணியை செய்தார். கர்த்தர் ஓய்வு நாளிலேயும் இளைப்பாறுதலை கொடுத்தார். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. முன்பு எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்ட ஜனங்களை போல பாரமான சுமைகளை சுமந்து கண்ணீரோடும் கவலையோடும் எங்களுடைய பாரங்களை யார் அகற்றுவார், எங்களுடைய வியாதிகளை யார் நீக்குவார், எங்களை யார் குணப்படுத்துவார், எங்களை யார் சரியாக வழி நடத்துவார் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அவர் உங்களை சுகமாக்கினார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இளைப்பாறுதலை கொடுத்து இனி நீ கூனி நடக்க வேண்டியதில்லை என்று சொல்லி நிமிர்ந்து நடக்க பண்ணினார். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர், நம்முடைய தேவன் ஓய்வு நாளிலேயும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பணியை ஓய்வு நாளானாலும் செய்து விட்டுதான் இளைப்பாறுவேன் என்கிறார். தெய்வ பிள்ளையே, லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ நிமிரக்கூடாத கூனியாக காணப்பட்டாளே, இந்த ஸ்திரீயை தேவன் யாரோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த ஸ்திரீயை ஒரு எருதிற்கும் கழுதைக்கும் ஒப்பிட்டு சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா என்று கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் முன்பு நீங்கள் தாகம் தீர்க்கப்படாதபடி பிசாசின் ஆவியினால் கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள். முன்பு நீங்கள் ஆத்துமாவிலே தாகம் தீர்க்கப்படாதபடி தாகம் தீர்க்கப்படாதவர்களாக பிசாசின் ஆவிகளாலே கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள். உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பிசாசானவன் உங்களை கூனி குறுக பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சரியான ஜீவ தண்ணீரை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து தாகத்தை தீர்த்தார். இனி நீ குனிந்து கூனி குறுகி நடக்க வேண்டியவள் அல்ல. இனி நீ கூனி குறுகி நடக்க வேண்டியவன் அல்ல. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு நிமிர்ந்து நடக்க பண்ணினேனோ, அப்படியே உன்னையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன் என்றார். ஜீவ தண்ணீரை கொடுத்தார், தாகத்தை தீர்த்தார். தெய்வ பிள்ளையே, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அப்படியானால் இங்கே ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? ஏன் இப்படிப்பட்ட அசுத்த ஆவியினாலே, பலவீனப்படுத்தும் ஆவியினாலே ஜனங்கள் கட்டப்படுகிறார்கள் தெரியுமா? ஏன் இன்றைக்கும் ஜனங்கள்
பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கட்டப்படுகிறார்கள் தெரியுமா? தாங்கள் யாருக்கு உரிமையானவர்கள் என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, தங்களுடைய ஜீவியத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கட்டப்படுகிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். உன்னுடைய உரிமையாளரை அறிந்திருக்கிறாயா? நீ யாருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறாயா? அறிந்திருப்பாயானால் ஜீவ நீரூற்றண்டையிலே காணப்படுவாய். அறிந்திருப்பாயானால் ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்க்கப்பட்டிருப்பாய். அவர் தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாயிருக்கிறார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி, அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி, அரணியில் உண்டோ என தேடினேன், அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி, அரணியில் உண்டோ என தேடினேன். அருவியின் நீரை பருகிவிட்டு ஆற்றினில் ஊத்தையும் அருந்திவிட்டு, அருவியின் நீரை பருகிவிட்டு ஆற்றினில் ஊத்தையும் அருந்திவிட்டு, உறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, தூரத்து ஆனலாய் மாறினதே. உறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, தூரத்து காதலாய் மாறினதே. அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி, தரணியில் உண்டோ என தேடினேன், அவர் தாகம் தீர்க்கும் ஜீவநதி, தரணியில் உண்டோ என தேடினேன். பக்தன் பாடுகிறான், அருவியின் நீரை பருகிவிட்டேன், ஆற்றினில் ஊற்றையும் அருந்திவிட்டேன், துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, அவைகளெல்லாம் தூரத்து காணலாய் மாறி போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார், ஜீவ தண்ணீரை கொடுத்தார், தாகம் தீர்க்கப்பட்டேன் என்கிறார். பக்தன் சொல்லுகிறான், தாகத்தை கர்த்தர் தீர்த்தார் என்கிறான். இன்றைக்கு தெய்வ ஜனமே, நீ எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம், ஆற்றினில் நீரை குடிக்கலாம், கடலின் நீரை அருந்தி பார்க்கலாம், இன்னும் பலவிதமான ஆசாபாசங்களை சிற்றின்பங்களாக அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோதும் நீ அடையக்கூடிய ஆன்மீக தாகம் அவைகளினால் தீர்க்கப்படாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வருவாயானால் ஜீவ நதியை கொடுப்பேன் என்கிறார், அபிஷேகத்தினால் நிரப்புவேன் என்கிறார். இனி நீ ஒருபோதும் பலவீனப்பட்டவள் அல்ல. அந்த ஜீவ தண்ணீரை பானம் பண்ணின நீ ஒருபோதும் பலவீனப்பட்டவன் அல்ல. பலவீனப்படுத்தும் ஆவிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், பலவீனப்படுத்தும் ஆவிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவ ஜனங்களாயிருக்கலாம் அல்லது ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் எஜமானனை அறிந்து கொள், நீ உன் உரிமையாளனை அறிந்து கொள், நீ யாருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வாயானால் எந்த பலவீனப்படுத்தும் ஆவியும் உன்னை பலவீனப்படுத்தாது. எந்த பலவீனப்படுத்தும் ஆவியினாலும் நீ
குனிந்து கூனி நடக்க வேண்டியதில்லை. எஜமானனாகிய இயேசு உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால், சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள ஒரே பிதாவாகிய தேவன் என் தேவன் என்று அறிக்கை செய்து, அவரே என்னுடைய எஜமானன், அவரே என்னுடைய வாழ்க்கைக்கு உரிமையாளர் என்பதை நீ வெளிப்படுத்தி அறிந்து உன் வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பிப்பாயானால் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த பலவீனப்படுத்தும் ஆவியும் உன்னை கூனி குறுகி நடக்க செய்ய முடியாது. ஆகவே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ ஜனமே, விடுதலையாக கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த நான் பாடி பாடி துதிப்பே, தினம் பாடி பாடி மகிழ்வே. நான் பாடி பாடி துதிப்பே, தினம் பாடி பாடி மகிழ்வே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த. லூக்கா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் கேட்கிறார், மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியாக ஒரு எருது, எழுத்தின்படியாக தெய்வ பிள்ளையே ஒரு கழுதை தொழுவத்திலே தாகத்தோடு காணப்படுமையானால், எழுத்தின்படியான தண்ணீரை எஜமான் கொடுக்கிறான் என்றால், இன்றைக்கும் நீ பலவீனப்படுத்தும் ஆவியினாலே கட்டப்பட்டு காணப்படும் போது நீ உண்மையான எஜமானன் யார் என்பதை அறிந்திருப்பாயானால், நீ யாருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்வாய். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இந்த தண்ணீர் நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இந்த தண்ணீர் முழுக்கு ஞான ஸ்நானத்தின் அனுபவத்தை காட்டுகிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் போது இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 21, 22ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இந்த தண்ணீர் வெற்றியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. கர்த்தர் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நிமிர்ந்து நடக்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். 5ஆவதாக யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது தெய்வ பிள்ளையே, அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை சுகமாக்குவதை குறித்து நாம் படிக்கிறோம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே குருடர்களாயிருக்கிறார்கள். புறம்பான கண்கள் திறக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட, சரீர பிரகாரமான கண்கள் நன்றாக திறக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட, ஆவிக்குரிய கண்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே மூடப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் குணமாக்குகிறேன் என்கிறார். நான் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறேன், தேவனுடைய மகத்துவமான பெரிய காரியங்களை காணும்படியாக செய்கிறேன் என்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இன்றைக்கும் ஒரு மனிதன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருப்பது தேவனுக்கு விருப்பமல்ல.
கர்த்தர் ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் பிரகாசிப்பிக்கும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் வேத புஸ்தகத்தில் உள்ள மகத்துவமான அதிசயங்களை காணும்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்களையும் பிரகாசிப்பிக்கும்படியாக விரும்புகிறார். இன்னும் நீ குருடனாயிருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவன் தம்முடைய பணியை ஓய்வு நாளிலேயும் நிறைவேற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே மனக்கண்களை திறக்கும்படியான பணியை ஓய்வு நாளிலேயும் செய்கிறார். ஓய்வு நாளிலேயும் உன்னுடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நீ இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியான வேலையை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மனக்கண்களை திறந்த பிறகு நான் இளைப்பாறுவேன் என்கிறார். தேவனால் அற்புதத்தை பெற்று மனக்கண்கள் திறக்கப்பட்டு காணப்படுகிற தெய்வ ஜனமே, உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பு உண்டாயிருக்கிறது. ஓய்வு நாளானாலும் உன் பணியை செய்ய வேண்டும். ஓய்வு நாளிலேயும் நன்மை செய்ய வேண்டும். ஓய்வு நாளிலேயும் இன்னும் மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறவர்களுடைய கண்களை திறக்கிற பணியை ஓய்வு நாளிலேயும் செய்ய வேண்டும். ஓய்வு நாளிலேயும் அநேகருடைய மனக்கண்களை திறந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொண்டு செல்ல வேண்டும். ஓய்வு நாள் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாள், சாபத் டே. ஓய்வு நாள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாள். ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டுகிறது. அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நினைவுபடுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வாசியுங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றார். தெய்வ பிள்ளையே, இந்த வசனம் ஒரு சத்தியத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த சத்தியம் என்ன? ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவர் என்பதை விளங்க செய்யக்கூடியதாயிருக்கிறது. ஓய்வு நாள் ஒரு சத்தியத்தை விளங்க செய்கிறது. அந்த சத்தியம் என்ன? பரிசுத்தப்படுத்தக்கூடிய கர்த்தர். ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்றால் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்ன? நான் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நான் பரிசுத்தப்படுத்த வல்லவர் என்பதை ஓய்வு நாளின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, இன்னும் நீ மனசஞ்சலத்தோடு இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இன்னும் நீ தத்தளித்துக் கொண்டிருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. இன்னும் நீ ஓய்வு நாளிலே சுத்திகரிக்கப்படாமல் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. கர்த்தர் நம்மத்திலே இருக்கிறார், நம்மை சுத்திகரிக்கும்படியாக. கர்த்தர் நம்மத்திலே இருக்கும் போது நீ ஓய்வு நாளிலே சுத்திகரிக்கப்படாமல் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவன் உன்னை சுத்திகரிக்க கூடியவராய் இருக்கிறார். தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்த கூடியவராய் இருக்கிறார் என்பதை ஓய்வு நாளின் மூலமாக விளங்க செய்கிறார். ஓய்வு நாளிலே இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் யாராகிலும் இருக்கிறீர்களா? ஓய்வு நாளில் இன்னும் யாராகிலும் பரிசுத்தப்படாமல் காணப்படுகிறீர்களா? தேவன் நம் நடுவே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னியும் நீ தத்தளிக்க வேண்டாம். ஓய்வு நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற சத்தியம், கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. தெய்வ பிள்ளையே, 2 காரியங்களை சொல்லுகிறார். விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஜனங்கள் விதைக்கிற காலத்திலும் ஓய்ந்திருக்க வேண்டும், அறுக்கிற காலத்திலும் ஓய்ந்திருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆரம்பத்திலும் நம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் முடிவிலும் நாம் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே துவங்கினார் அல்லவா? ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை தேவன் துவங்கின நாள் ஒன்று உண்டல்லவா?
அந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இளைப்பாறுதலை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அரைக்கிற நாள் ஒன்று உண்டு. அது என்ன? ஆவிக்குரிய ஜீவியம் முடிவடையக்கூடிய ஒரு நாள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் துவக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் முடிவு. துவக்கத்திலும் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டும், முடிவிலும் இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டும். அதை தான் அங்கே சொல்லுகிறார். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலம் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப நாளை காட்டுகிறது. அறுப்பு காலம் என்று சொல்லுவது கர்த்தருடைய வருகையின் நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த அறுப்பு காலம், ஹார்வெஸ்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் பெர்ஃபெக்ஷன். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் அந்த இளைப்பாறுதலின் பூரணத்தை அடையும்படியாக செய்து கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். விதைக்கிற காலம், அறுக்கிற காலம். தெய்வ பிள்ளையே, ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்த நாட்கள் கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தப்படுகிற நாட்கள். தெய்வ பிள்ளையே, இந்த எல்லா காலகட்டத்திலும் விதைப்பு காலமாய் இருக்கலாம், அறுப்புக்குரிய காலமாய் இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் உண்டாயிருக்க வேண்டும். அந்த இளைப்பாறுதலின் பூரணம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்குமானால் நீ சொல்லுவாய், எந்த நிமிடமானாலும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பாய். அப்படியானால் நம்முடைய மூல வசனத்திற்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சீஷர்கள் பசியாயிருந்த போது ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்னதை பரிசேயர் குற்றப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். தாவீது எப்படி சமூக தப்பங்களை புசித்தான் அதை சுட்டி காட்டிவிட்டு சொல்லுகிறார். தாவீது எவ்விதமாக ஜனங்களை தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு சென்றானோ அவ்விதமாக நம்மையும் கர்த்தர் அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அந்த தேவனுடைய வீட்டிலே நமக்கு சமூக தப்பங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நீ எங்கே காணப்படுகிறாய்? இன்றைக்கு நீ எதை உட்கொண்டு வருகிறாய்? யாராகிலும் ஒரு மனிதன் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் ஓய்வு நாளிலே தேவன் இளைப்பாறும்படியாக அல்லவா சொல்லி இருக்கிறார். நீ ஓய்வு நாளிலே வீட்டிலே நன்றாக படுத்து தூங்காமல் எதற்காக தேவாலயத்திற்கு போகிறாய் என்று சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் யாராவது கேள்வி கேட்பார்களே, ஆனால் நீ சொல்ல வேண்டியது என்ன? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தேவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து சமூக தப்பங்களை புசித்ததை நீ அறியாயோ? நீயும் என்னோடு வா, தேவனுடைய வீட்டிற்கு வா, தேவனுடைய சமூகத்திற்கு வா. அங்கே தேவன் நாங்கள் புசித்து பசியாறும்படியாக இளைப்பாறும்படியாக சமூக தப்பங்களை வைத்திருக்கிறார். நான் அந்த சமூக தப்பங்களை புசிக்கவில்லை என்றால் எனக்கு இந்த ஓய்வு நாளிலே இளைப்பாறுதல் இருக்காது. நான் இந்த ஓய்வு நாளிலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சமூக தப்பங்களை புசிக்கவில்லை என்றால், நான் இன்றைக்கு தேவனுடைய வீட்டிற்கு சென்று இந்த நாளிலே புசிக்க வேண்டிய சமூகத்து அப்பங்களை புசிக்கவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளவில்லை என்றால் என் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. ஓய்வு நாள் தேவனுடைய வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. அந்த வார்த்தை கிடைக்கும் போது, அந்த வார்த்தையை உட்கொள்ளும் போது உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை ஓய்வு நாளிலே என்ன சொல்ல வருகிறது என்கிற சத்தியத்தை நீ விளங்கிக் கொள்வாயானால் நிச்சயமாகவே இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். சமூக தப்பங்களை புசித்து
இளைப்பாறக்கூடியவனாயிருப்பாய். சமூக தப்பங்களை உட்கொண்டு இளைப்பாறக்கூடியவளாயிருப்பாய். நீங்கள் உங்கள் சொந்த தகுதியினாலே தேவனுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியாது. உங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்கென்று சமர்ப்பிப்பீர்களானால், என் எஜமானன் இயேசு கிறிஸ்து, நான் அவருக்கே என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நீ கர்த்தருடைய மகத்துவமான செயலுக்கென்று ஒப்பு கொடுப்பாயானால், நிச்சயமாகவே உன்னுடைய தகுதியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவன் உன்னை அவருடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க செய்து சமூக தப்பத்தினாலே திருப்திப்படுத்துவார், இளைப்பாறும்படியாக செய்வார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வீட்டிலே தம்முடைய ஊழியக்காரரை வைத்திருக்கிறார், தம்முடைய தாசர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்திலே வளரும்படியாக, நீங்கள் நிறைவுள்ளவர்களாக காணப்படும்படியாக, கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே பலத்தின் மேல் பலனடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து உயரும்படியாக, சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படும்படியாக சமூக தப்பங்களை கொடுத்து உங்களை பரிபூர்ணப்படுத்துகிறார். ஆகவேதான் 7ஆம் வசனத்திலே சொன்னார், மத்தேயு 12:7 சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். சத்தியத்தை ஒரு மனிதன் சரியாக விளங்கிக் கொள்ளாமல் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனிதனை குற்றப்படுத்துவானே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார், நீ சத்தியத்தை அறிந்து கொள். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். அவருடைய வார்த்தை, அவருடைய மன்னா, அவருடைய ஆவிக்குரிய மன்னா, அவருடைய ஜீவனை கொண்டு வரக்கூடிய தண்ணீர் ஓய்வு நாளிலேயும் அவர் ஜனங்களுக்கு கொடுத்து மீட்டு ரட்சிக்க கூடியவராயிருந்தார். அந்த தேவன் இந்த நாளிலேயும் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். எழும்பி நிற்போமா? இன்றைக்கும் ஓய்வு நாளிலே கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டிய இடத்திலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான செயலை, நன்மையை செய்து நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். பின்பு இளைப்பாறுவேன் என்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவக்குகிறவர், உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை முடிக்கிறவர், விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்கிறார். கர்த்தருடைய வருகையின் நாளிலே ஆயத்தமாயிருக்கும்படியாக உன்னை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலை, தேவன் கொடுக்கிற இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. தேவன் ஓய்வு நாளிலேயும் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உன் ஆன்மீக பசியை தீர்க்கக்கூடியவராயிருக்கிறார். உன் ஆன்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வீடு, தேவனுடைய வார்த்தையினாலே இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடம். இன்றைக்கு தேவன் உன்னை சமூக தப்பத்தை புசிக்கும்படியாக செய்து இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சத்தியங்களை நாங்கள் தியானித்த வேத வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்கிறவர்கள் உம்மை போல மாறும்படியாக, பூர்ண இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டவர்களாக, கர்த்தாவே நன்மை செய்ய வேண்டிய எல்லா சூழ்நிலைகளிலேயும் கிருபை உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலையும் தெய்வ சமாதானத்தையும் கொண்டு செல்கிறவர்களாக காணப்பட கர்த்தாவே நீர் கிருபை நல்கிறோம். ஓய்வு நாள் உம்மையே சுட்டி காண்பிக்கிறது என்பதை எல்லா சூழ்நிலைகளிலேயும் விளங்கச் செய்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கர்த்ததாமே உங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட சத்தியத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.